ஐயா, ஒரு இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற நபிகள் நாயகம் மாதிரி, சீக்கிய மதம் மாதிரி, பௌத்த மதம் மாதிரி, நம்மளுடைய இந்து மதம் இந்திய மதம் ஏன் ஒரு கோட்டுக்குள்ளே நிற்கலை? அது மாதிரியான குருமார்கள் நமக்கு கிடைக்கலையா? இல்லை கிடைச்சதை சொன்ன குருமார்கள் சொன்ன அந்த போதனைகளை மக்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வரலை. இது என்ன காரணங்க? என்ன சொல்கிறீங்க? பௌத்த மதம் மாதிரி, பௌத்தர்கள் மாதிரி, சீக்கியர்கள் மாதிரி, இஸ்லாமியர்கள் மாதிரி நம்மளுடைய மதம் ஏன் அவங்களுடைய மதம் மாதிரி ஒரு கோட்டுக்குள்ளே வரல, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல? இல்லை எல்லாத்தையும் சொன்னதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கலையா? என்ன காரணம் இது? இல்லை இதுதான் சரியா? கடவுள் வழிபாடு அது ஒரு சுதந்திரம், அப்படி தான் இருக்கணும். இப்போது இந்து மதத்தில் கடவுளை பற்றி ஏற்கனவே ஒரு பகவத்கீதை இருக்குது. அந்த பகவத்கீதையை ஒட்டி ராஜாஜி ஒரு பகவத்கீதை எழுதினார் இல்லையா? இது மாதிரி பல படிப்பாளிகள் அவங்களுடைய கற்பனைகளை சேர்த்து இணைச்சி எழுதினாங்க. அதே மாதிரி சிவபுராணம் ஒன்று இருக்குது. அந்த சிவபுராணத்தை பல பேர் பல விதமாக எழுதினாங்க. ஒரு குரான் அது மாதிரி எழுத சொல்லி பார்க்கலாம், ஒரு பைபிளில் எழுத சொல்லி பார்க்கலாம். அவங்க அந்த பூமியில் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, மத போதனை அப்படின்றது இந்து மதத்தில் கிடையாது, போதனையே கிடையாது. ஆமாம், இந்து மதத்துக்குன்னு ஒரு குருமாரே கிடையாது. அப்போது மற்ற மதங்களில் மத போதனைகள் இருக்குது. ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி மதத்தை பற்றி அவங்க உலகம் ஃபுல்லாக வளர்க்குறாங்க. அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும். ரெண்டாவது ஆளுங்களை இணைக்கிறாங்க. இந்து மதத்தில் யாரையாவது எங்கேயாவது இணைச்சி பார்த்துக்கிறியா நீ? அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும். ரெண்டாவது ஆளுங்களை இணைக்கிறாங்க. இந்து மதத்தில் யாரையாவது எங்கேயாவது இணைச்சி பார்த்துக்கிறியா நீ? இந்துக்களினுடைய நிலை என்ன அப்படின்னா, கிறிஸ்துவன் இது கடவுள்னு சொன்னாலும் அதை கையெழுத்து கும்பிடுவான். முஸ்லீம் இது அல்லாஹ் கடவுள்னு சொன்னாலும் இவன் கும்பிடுவான். ஆனால் இந்துக்கள் சொன்னால் கிறிஸ்துவனோ முஸ்லீமோ கும்பிட மாட்டான். ஏன்னா கடவுள்ன்றதை அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே வைக்கிறாங்க. இந்து மதத்தில் கடவுள்ன்றது உலக அளவில் வைக்கிறாங்க. அப்போது கடவுளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. எந்த மதத்துக்கும் கட்டுப்படாதது கடவுள், எந்த ஜாதிக்கும் கட்டுப்படாதது கடவுள். இப்போ நாம் இங்கே பேசுகிறோம், இது கடவுளுக்கு போகுமோன்னா போகாது, மனுஷனுக்கு தான் போகும். அதே மாதிரி கடவுளை திட்டுறோம், இதுவாவது கடவுளுக்கு போகுமோன்னா அதுவும் போகாது, அதுவும் மனுஷனுக்கு தான் போகும். அப்போது கடவுளை திட்டினாலும் வாழ்த்தினாலும் ரெண்டும் மனுஷன் பண்ணுற செயல்கள் உலகத்தோடு சரி. ஆனால் மகான்கள் வழிபட்டது மட்டும்தான் கடவுளுக்கு போய் சேரும் இல்லையா? இதனால்தான் சிவவாய்க்கர் சொன்னார், இந்த வானத்தை ஒரு அம்பு அடித்து இது அசங்கன்னா அசங்க மாட்டா. கடலை போய் ஒரு கலக்கு கலக்குன்னா அது கலங்க மாட்டா. இல்லை, முடியுமா? முடியாது. கடவுள் அப்படிப்பட்டதுறான்றார். இவன் நீ மனுஷன் திட்டுறதுனாலையோ இல்லை நீ வாழ்த்ததுனாலையோ இது கடவுளை போய் சேராதுறான்றாரு. அதனால சொல்றாரு, அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமே என்றாரு. இதை நல்ல யோகி உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க எல்லாரும் ஆளாளுக்கு உண்மையை. ஏன்னா அந்த மக்களுக்கு எது உண்மைன்னு தெரியாத மதத்தில் விழுந்து இவன் ஒரு கட்டுக்குள்ளே வாழ்ந்துன்னுக்கிறான். கடவுளை பற்றி இன்பமற்ற யோகிகள் எடுத்து சொல்லுங்க. இதெல்லாம் நீ பேசுறதோ நீ திட்டுறதோ கடவுள் இல்லைனாலும் கடவுளுக்கு போகிறதில்லை, கடவுள் இருக்குதுனால கடவுளுக்கு போகிறதில்லை. ஏன்னா கடவுளுக்கும் இந்த உடலுக்கும் சம்பந்தம் இல்லை, கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் தான் சம்பந்தம். அப்படிப்பட்ட ஆன்மாவோடு அறிஞ்ச மகான்கள் பேசுறதும் மகான்கள் பாடுறதும் மகான்கள் சொல்றதும் தான் கடவுளை போய் சேரும். மனுஷன் சொல்றது இன்னைக்கு போறது நாளைக்கு சாக போற மனுஷன் சொல்றது கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால சொல்றாரு, அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்ற ஒரு அம்பாச்சு ஒரு அந்தரம் ஆடு வானம் ஆடுமா? ஆடாதாடா, பைத்தியகாத்தனமா இருக்கிறீங்களேடா நீங்க. நான் அந்தரத்தை அசைக்கிடுவேன் நீ போட்டு. கம்பமற்ற பார்க்கடல் அது எதுவுமே எதுலையாவது நிற்குது? அது
எது மேலேயாவது நின்னுங்குது அது? இல்லை. கம்பமற்ற பாற்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமே என்றார். கடவுள், நான் கடவுள், என்கிட்ட கடவுள் பேசினாரு, எனக்குள்ள வந்துட்டாரு, வெளியே போயிட்டாரு, என்ன கேட்டா நிறைய பேர் இப்போ அப்படி சொல்லிங்கிறாங்க. இவர் வந்து இறங்கிட்டாரு, அவர் அவங்களுக்கெல்லாம் வேற இடம் கிடையாதா? அந்த மாதிரி கடவுள்ன்றது ஒரு கட்டுக்குள்ள அடங்கின பொருள் இல்லை. அது அதை கட்டுக்குள்ள அடக்கவும் முடியாத பொருள். அது அப்படிப்பட்ட பொருளை நீ போய் சேரணும். சேரணும்னா உனக்கு பரந்த மனம் வேணும். ஒடுங்கிய மனம், குறுகிய மனம் இருக்கக்கூடாது. இருந்தால் அதை போய் அடைய முடியாது. ஆனால் மத போதனைன்றது ஒரு கட்சி மாதிரி, கடவுள் போதனைன்றது உலக அளவு. அது அதனால இதை யாரும் பண்ண முடியாது. அதை மதத்தை வளர்த்துக்கணும் போகலாம், கடவுளுடைய வழிபாட்டை வளர்க்க முடியாது. இதை தான் திருமூலர் சொன்னார். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றன. 3000 வருஷமா அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு தேடுற கிடைக்கலடா எனக்கு. நேற்று பிறந்து இன்னைக்கு சாக போகிற கடவுளை பற்றி போடான்றாரு. இவன் ஒரு மனுஷன் ஒரு ஒரு கற்பனையில் கடவுளை ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே வச்சுக்கணும். கடவுள் ஒரு கட்டுப்பாட்டிலேயோ ஒரு எல்லைக்குள்ளேயோ நிற்கிற பொருள் இல்லை. அது அது எங்கே உலகம் தோன்றுச்சு, எங்கே முடிய போகுதுன்னு யாராலையாவது இது வரைக்கும் சொன்னானா? எந்த விஞ்ஞானமாவது சொல்லவே முடியாது. இப்போ ராக்கெட்லாம் விடுறாங்கல்ல, விடும்போது இது நேராக போவோம், இப்படி அப்புறமா இப்படி தான் போவோம் இல்லை? நேராக போனால் எங்கே போகிறது? காலி தான் போகணும். இது இப்படி போனால் தான் கிரகங்களை கடந்து போகிறது. இதெல்லாம் புரியணும். பூமியை தாண்டி சந்திரங்குது, சந்திரனை தாண்டி இப்படி தான் இருக்குதே தவிர இதில் மேலே எதுவுமே இல்லை, வெறும் வெட்ட வெளி தான். இந்த வெட்ட வெளி தான் சிவம் இருக்கிற இடம், அந்த வெட்ட வெளி தான் கடவுள் இருக்கிற இடம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு முன்னாடிலாம் வந்து என் மேலே எனக்கு அந்த சாமி வந்துருச்சு, இந்த சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிறைய அந்த அருளாடிகள் சாமி வருது. இப்போ இங்கே ஒரு 10 பேர் இருக்கிறோம் இல்லை? ஆமாம். அது என்ன சாமி உன் மேல் தான் வரும், என் மேல் வராதா? இப்போ வந்து சித்தர்களே வந்து இறங்கிறாங்க. இப்போ வந்து சித்தர்களே வந்து இறங்குறாங்க. சித்தருங்க. ஆமாம். மனுஷன் மக்கள் கம்மியான காலங்கள் சித்தர்கள் வாழ்ந்த காலம். அந்த கம்மியான காலத்திலேயே சித்தர்கள் மனிதனோட உறவாடலை. அவங்க இந்த மனித சமுதாயத்தை விட்டு விலகி மனிதன் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் எழுதி போட்டு போயிட்டான். ஆனால் மனிதனோட உறவாடலை. அவன் கடவுள்ல பாதி. அவன் சித்தன் வந்து சாதாரண நம்ம மனிதன் கிடையாது, அவன் கடவுள்ல பாதி. அவன் ஒளி உடம்போட ஒளா வருவான். அவன் வந்து இப்போ ஆசையில மிதக்கிற இந்த மனுஷன் கூட வந்த மனுஷன் உடம்புல பூந்துக்குவான். சரி, என் கூட எனக்கு உடம்புல ஒரு சித்தர் வந்து பூந்துக்கினாருன்னு வச்சுக்கோ. யோசித்தீங்கன்னா தான் தெரியும். நான் என்ன பண்ணணும், ஒரு சித்தர் 5000 பாடல் எழுதிட்டாரு. ஆனால் அவர் எனக்குள்ள பூந்த உடனே நான் ஒரு 2000 பாடலான எழுதணும்ல. கண்டிப்பா. ஆனால் எவனோ எழுதி வச்சுட்டு நான் படிச்சுன்னு அப்புறம் நான் எனக்குள்ள எங்கே சித்தர் வந்தார்? யோசிக்குவானவா இதெல்லாம்? இல்லை, அந்த மக்கள் யோசிக்காதா? நான் மனுஷன், என்னுடைய அனுபவம், என்னுடைய ஆன்மீகம், நான் சொல்கிறேன். எடுக்கலாம் போன்னு சொல்லு, தப்பு இல்லை. ஆனால் எனக்குள்ள சித்தர் வந்து பூந்துக்குனார், புத்தர் வந்து பூந்துக்குனார், நான் அவங்களுக்கு வேற இடமே கிடையாது. உன் உடம்பு தானே கேட்டா? நான் சொர்க்கலோகமா உன் உடம்பு? ஏன் இது பகிரங்கமாக ஏமாத்துற விஷயம் இல்லை இது? ஆசையில் அலையிற மனிதன் உடல்ல அவன் கடவுள்ல பாதியான வருவானா கிட்ட? நீ பார்க்க முடியுமா அவனை? அவன் உன் கண்ணுக்கு உருவம் தெரியுமா? இதெல்லாம் மக்கள் யோசிக்காதா? யோசிக்கிறது இல்லை. அதனால அவன் சொல்லின்னு இருக்கிறான். இதான் வித்தியாசம். என்னன்னா, எதை சொன்னாலும் மக்கள் நம்புது. அதனால நம்ம எதை ஒன்னா சொல்லலான்னு அவனுக்கு சொல்லிங்கிறானுங்க. இது என்னத்துக்கு நமக்கு கர்மம்? சொன்னா பகுத்தறிவு. எதையுமே சிந்திச்சு பாடுறா, எது சரி எது தப்பு. நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தான் உண்மை போய் விளங்கும் உனக்கு. சிந்திக்காத சொன்னதெல்லாம் எடுத்துக்கினீனாக உனக்கு உண்மை போயே விளங்காதுறான். ஆனால் இந்த மக்கள் உண்மை போய் விளங்காத வாழறான். என்ன இன்னும் எவ்வளோ சொல்றது?
நானும் ஒரு 40 வருஷமாக என்னால் முடிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன் சொல்லு. அதனால் எவன் உடம்புலையும் சித்தரோ இல்லை மற்ற கடவுள் வழிபாடோ எவனுக்குமே வராது. இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போய் துட்டு சம்பாதிக்க போகிற எனக்கு போய் சித்தர் வந்து இறங்குவானே சொல்லு. ஊராக எங்கெங்கே பணம் கிடைக்கும், எந்த ஊர் போனால் துட்டு கிடைக்கும் தெரியுற எனக்கு போய் சித்தர் வந்து வருவானா என்கிட்ட? அவ்வளோ தங்கமா நான் சொல்லு. அப்போ இதெல்லாம் சொல்கிறேன்னா என்னை விட ஒரு அயோக்கியனே இல்லைன்னு அர்த்தம். தேவையற்ற வேலை. நான் கூட பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்? நான் ஞானி கிடையாது, நான் சித்தர் கிடையாது, நான் மகான் கிடையாது, மனுஷன் அனுபவத்தில் பேசுகிறேன். எடுக்கலாம். எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் இருக்குது, அது ஒன்று தான் நான் சேவர வரைக்கும் வரப்போகுது. மற்ற பேரெல்லாம் இடையில் புகழுக்காக வச்சுக்கிற பேர் எதுவும் நினச்சி வரப்போகிறதில்லை. இதில் என்னடா உண்மையான கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு இன்னொரு பேர் எதுக்கு உனக்கு சொல்லு. எல்லாம் வந்து மக்களை மயக்கத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் தான் உதவும், உண்மைக்கு உதவாது. அப்புறம் ஒரு கடைசியாக ஒரு கேள்விங்க, கொஞ்சம் நுணுக்கமாக இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து கேட்குறதுக்கு யாருக்குமே ஒரு தைரியம் வரல. எனக்கும் அந்த தைரியம் இல்லை. இப்போ இருந்தாலும் கேட்குறேன். உங்களை மாதிரி கற்றறிந்த ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஒரு கர்வம் இருக்குது. அந்த கர்வம் வந்து ஒரு வித்யா கர்வம்னு சொல்லி ரொம்ப கௌரவமாக சொல்கிறாங்க. வித்யா கர்வம் அப்படின்னு சொல்லி இதை தமிழில் வந்து ஞானச்செருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஞானச்செருக்கு வேணும் அப்படின்னு பாரதி வேண்டுறான், அம்பாள்கிட்ட வேண்டுறான். இது சரியாங்க? சரி. எப்படி சரின்னா, எனக்கு ஒரு கர்வம், நான் 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், 10 பேர் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கர்வம் எனக்கு உண்டு. ஆனால் இந்த கர்வம் எப்படிப்பட்டது? நிலையானதுன்னா இல்லை. கவுரை கொளுத்திட்டா கவுரு அடையாளம் இருக்கும், ஆனால் உண்மையான கவுரு இருக்காது இல்லை. என்னுடைய கௌரவமாகப்பட்டது கொளுத்திட்ட கவுரு மாதிரி என்னுடைய கௌரவம், புடம் போட்ட கௌரவம். ஆமாம், சொல்லணுன்ற கௌரவம், ஆனால் நிலையானது இல்லை. அதனால மகான்களுடைய கௌரவம் எல்லாம் மற்றவனுக்கு சொல்லணும், மற்றவன் தெரிஞ்சுக்கணும், மற்றவன் நல்ல வழியில் போகணுன்ற அந்த கர்வம். ஆனால் அந்த கர்வத்தால் யாருக்கும் தீமை வராது, எரிஞ்ச கயர் மாதிரி அது. ஆனால் சராசரி மனிதனுடைய கர்வம் வந்து அடுத்த வாழ்க்கையை கெடுத்துரும். இதான் வித்தியாசம். அதனால ஒவ்வொரு மகான் உள்ளத்திலையும் ஒரு கர்வம் உண்டு. எல்லா மகானுக்கும் உண்டு, சித்தர்களுக்கே உண்டு. அந்த கர்வம் எதுக்காக வச்சாங்க? மற்றவனுக்கு சொல்லணும், மற்றவன் அந்த வழியில் போகணுன்ற கர்வம். ஆனால் அவன் போறானா போலியோ அது இருக்கும். ஆனால் அதனால் மனிதருக்கு அழிவு கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு வர கர்வத்தால் மனிதனுக்கு அழிவு. அந்த கர்வம் வரக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட கர்வம் நல்ல கர்வம், நல்ல கர்வம். பூ, பழம், வெத்தலை, பாக்கு, கற்பூரம், இதுக்கு வந்து விவரம் சொன்னீங்க. அதை நான் கேட்டேன், 2020 கேட்டவின்னா ஐயா சொல்கிறாரு கரெக்டாக இருக்குது, நீங்கள் சாமியை கும்பிடல, 5 பஞ்சபூதத்தை தான் கும்பிடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னேன்னா உங்கள் வீடியோ, எல்லா வீடியோவும் நான் பார்த்துட்டு ஐயா சொல்கிறது கரெக்டான வழி, நம்ம அந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் ஐயா. வந்து 4 உபதேசம் வாங்கியிருக்கேன். மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வந்து பாடம் பண்ணுறதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு கிடைக்கிது ஐயா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நீங்கள் சொன்னதுனால தான் வந்து இப்போது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. அது உங்களால் தான் ஐயா. உங்களோட பேச்சு தான் எனக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மனுஷனுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு சந்தோஷம் வருதுன்னா அவன் மனசு தன்னறியாமையே ஒரு உணர்ச்சியில் வசப்பட்டுடும். அதே நேரத்தில் ஒரு துக்கம் வருதுன்னு சொன்னால் அவன் தன்னறியாமையே விழுந்துடும். ஆனால் இந்த பாடத்தினுடைய வலிமை என்ன? அந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கலாம் போட கடவுளுங்கிறான்ற ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிடும், மனோதிடத்தை உண்டாக்கும். எதையும் சந்திக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வரும்.
அதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பு. இதே இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி மலேசியாவில் தியான மண்டபம் ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு கோவில் கட்டி 2வது வருஷம். இந்த 2வது வருஷத்து அன்னைக்கு எல்லாரும் அங்கே பேசியிருக்கிறாங்க. இது வரைக்கும் மலேசியாவில் எந்த சாமியாருக்கும் இல்லாத அளவு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. என்ன கூப்பிட்டுக்கினேங்கிறாங்க, நம்ம உடம்பு ஒத்துழைக்கல, நான் போகிற மாதிரி இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த மக்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே வந்து தடுக்கி விழுந்தால் மாந்திரிகத்துக்கு தான் போயிடுவோம். இங்கே மாந்திரிகம் தான் மலேசியாவில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஐயா வந்து போன பிறகு ஐயாவனுடைய பேச்சை கேட்டு, ஐயாவனுடைய உபதேசம் கேட்டு இன்றைக்கி மாந்திரிகம்ன்றது மலேசியாவில் அடிபட்டு போச்சு. இன்றைக்கி நாங்கள் தைரியமாக வாழறோம் அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, இங்கே நான் ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் இந்த பாடம் அவங்களுடைய மனநிலையை மாற்றிட உறுதி பண்ணிட்டோம். அந்த உறுதியோட மனுஷன் வாழும்போது ஒவ்வொரு செயலையும் சீரான முறையில் செய்வான். ஆனால் மனம் தள்ளாட்டம் வரும்போது அவன் செய்யறது அவனுக்கே நம்பிக்கை இல்லாத, இது செய்கிறோம் சரியா வருமா, சரியா வராதா, இல்லை எதனா மாட்டிக்குமா அப்படின்ற எண்ணம் வரும். இந்த பாடம் பண்ணுறவனுக்கு அது வர செய்கிற வந்தவற்றை வர பண்ண போட்டோம் அப்படின்ற தைரியம் வரும். அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்கன்னு பேசிக்கிறாங்க. உனக்கு அது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது, ரொம்ப சந்தோஷம். நல்லா ஆத்மா ஆத்மா வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுப்பா. பிணி, பசி, மூப்பு, துன்பம், இதுக்கான விளக்கம் ஐயா. விளக்கம் ஐயா. என்னென்ன விளக்கம் ஒன்னொன்னா சொல்லு. பிணி, பிணி நோய். பசி, பசி, சோறு. மூப்பு, மூப்பு வயசாகி போச்சு உனக்கு. நீ பிறக்கும்போது இந்த எதுவா இருக்கிறப்பா இல்லை ஐயா. இப்போ வளர்ந்துட்டு இல்லை, மூப்பு வந்துடுச்சு உனக்கு. அப்புறம் துன்பம் ஐயா. துன்பம். ஆமாம், உதப்பாட்டு சாவரம் ஊர் உள்ள இவள்தான் நாள். சரிங்க, சரி, நன்றி ஐயா. ஆத்மா. ஆறு மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் கழுவினாலும் அதன் நாற்றம் போகுமோ? இந்த மனுஷனுக்கு, ஆசையுள்ள மனுஷனுக்கு எவ்வளோதான் அறிவுரைகள் சொன்னாலும் அவனுடைய ஆசை தீராது. அவன் ஆண்டவனை தேடுறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவனை தேடுற மாதிரி பாவனைகள் பண்ணுறான் அப்படின்றதுக்காக பாம்பாட்டி சொல்கிறாரு, இதை போய் நான் காசிக்கு போய் வந்தேங்க, நதியில் நீராடின போமாவும் பாவம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதனால் சொல்கிறாரு, நாரும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் நாளும் கழுவினாலும் நாற்றம் போமோ? கூறும் உடல் பல நதி ஆடி கொண்டாடிதால் கொண்டகோலம் நீங்காது என்று ஆடு பாம்பேன்றார். 10 பைசா வட்டி கூட்டுக்குன்னு நான் காசியில் போய் தலைமை விட்டு வந்துட்டேங்க, என் பாவெல்லாம் போயிடுச்சுன்னா போகுமா? ஒருபோதும் போகாது. நல்லா 4 ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 4 கோழி அறுத்து துண்ணுப்பட்டு என் பாவம் போச்சுங்க, நான் கங்கையில் நீராடினேன்னா போகுமான்னா போகாது. ஏன்னா இதை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். காசியில் போய் நான் நீராடிட்டு வந்த சாமி, என் பாவெல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்கும்போது, போயிடும்பா. நீ எப்பப்பா நீராடினன்னு கேட்குறாரு. மனசில் இருந்த ஆசையை காசியில் விடணும். இனி என் வாழ்நாளில் நான் வட்டிக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன். இனி என் வாழ்நாளில் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன். இனி என் வாழ்நாளில் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாழ்க்கையில் கடைபிடிச்சால் பாவம் போகும் நதியில் நீராடினா. ஆனால் நதியில் போய் நீராட்டி வந்தாலும், குளத்தில் போய் நீராட்டி வந்தாலும், ஏரியில் போய் நீராட்டி வந்தாலும் உன் பாவத்தை நீ தான் தீர்க்கணும். இதை ரொம்ப அழகாக பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். நீ என்னதான் 10 வாட்டி போட்டதை தண்ணியில், நல்ல தண்ணியில் கழுவினாலும் அதனுடைய நாற்றம் போகாதுடா. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி ஆயிட்டுக்குதுறான். அதனால் சுத்தமாக நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. நம்மளை சுத்தப்படுத்துறது தான் அந்த யோக பயிற்சி. அந்த யோக பயிற்சியை சீரான முறையில் பண்ணுங்க. உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது. எல்லாருக்கும் சொல்கிறேன் நான், உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது. அதை சுத்தப்படுத்தும். சொல்லுப்பாங்க. என் பேர் ராமமூர்த்தி, விழுப்புரத்துலேருந்து வரேன். கர்ணனுடைய அப்பா யார் ஐயா? சூரியன். அவர் நம்ம இதுமாரி பேர் சொல்லலை. சூரியன்றது நம்ம மனுஷில் பார்த்துருக்கோமா? மனுஷால் தானே அவர் சூரியன்றது நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதுனால தான் உங்கள்கிட்ட கேட்கணும். கர்ணனுடைய அப்பா யார்? யாருடைய அப்பா? கர்ணனுடைய அப்பா சூரிய பகவான். சூரிய பகவான்.
சொன்னாங்க. அப்போ அவங்க அர்ஜுனன் இவங்க எல்லாமே அவர் தான், எல்லாம் அவங்க தான். அவர் தானப்பா 5 பேருக்கும்? யார் 5 பேர்? கர்ணனுடைய அப்பா அவங்க இப்போ தம்பின்னு சொன்னீங்கல்ல. கர்ணனுடைய அப்பா சூரிய பகவான். வேற யார் 5 பேர் உனக்கு எனக்குமா? இல்ல, அவங்க தம்பி அர்ஜுனன் எல்லாம் சொன்னாங்க. அவன் ஒவ்வொரு கிரகத்துக்கு பிறந்தவன். அதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. அதான் சொல்றேன். யமனுடைய புள்ள தர்மன், அதனால தர்மராஜன் பேர் வச்சாங்க இல்லையா? வாயுனுடைய புள்ள பீமன், அதனால பீமன் பேர் வச்சாங்க. இந்திரனுடைய புள்ள அர்ஜுனன். இப்படி 5 பேர் 5 பேருக்கு. ஆனா குந்திக்கு ஒரு புள்ள கூட இல்ல. அதுதான் ஐயா உங்ககிட்ட. வேற என்ன? தெருக்கூத்து தான் உங்க ஊருங்கள்ல நிறைய நடக்குது ஐயா. 18ஆம் போர்னு வைக்கிறாங்க. அந்த 18ஆம் போருக்கு வந்து அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறாங்க. அர்ஜுனனே ஒன்னு டம்மி பீஸ். நீங்க தான் சொல்றீங்க. ஆனா கிராமத்துல சொன்னதானே கூட்டம் கூடுது. அதுக்காக அவன் கூட்டம் கூடணுமே. வியாபாரம் ஒரு கடை வச்சுன்னா போலி பொருளை வச்சு மிகைப்படுத்தினா தான் வியாபாரம் நடக்கும். அது மாதிரி நான் சொல்றேன்னு கேட்காத, நீ யோசித்து பார்த்துக்கோ. உண்மைங்க ஐயா, நீங்க சொன்ன பேர் பார்த்தா நிறைய சித்திக்கிறான். கடவுள்ன்ற கண்ணன் அர்ஜுனன் கூட இல்லைன்னா கர்ணனுடைய அம்புல தலை பறந்து போயிருக்கு அர்ஜுனனுக்கு, தெரியுமா? ஆனா கிராமத்துல 18ஆம் போர் விமர்சனம் எல்லாம் பாம்பு. அது கூட போர் நடக்கிறதுக்கு முன்னாடி குந்தியை அனுப்புறான் கண்ணன். அந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறை தான் ஒண்ணுன்னு சொல்லு, 2வது முறை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்ணங்கிட்ட அப்படின்ட்டு. ஏன் சொல்லணும்? சண்டை தானே போட போற, போட்டு போய் வீரன் தானே நீ சொல்லலையே. 2வது வாட்டி விடக்கூடாது. நாகாஸ்திரம் கேக்குது, அவன் 2வது வாட்டி விடு, அவன் பாதாள லோகத்துல விட அவன் தலையத்துன்னு வந்துடுறேன்ட்டு. இல்ல, எங்க அம்மாவுக்கு சொல்லிட்டேன் நானு, 2வது வாட்டி விட மாட்டேன். அது தேர் சக்கத்துல அச்சு செத்து போகுது. உனக்கு உதவாத நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் என்ன? இல்ல, நீங்க சொன்னா நிறைய சிந்திச்சு பார்த்தோம். நம்ம அந்த நிறைய 18ஆம் போர் அந்த எல்லாம் வைக்கும்போது நிறைய இடத்துல கிராமத்துல எல்லாம் நீங்க சொன்னீங்க சும்மா அவன் வேஸ்ட் ஒண்ணும் இல்லாதவன் கண்ணனை வச்சிருந்தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொன்னீங்க. சரி, நீ அவனை உயர்ந்தவனாதான் வச்சுக்க. இப்ப என்ன இல்ல, அது விவரத்தை கேட்ட வேற ஒண்ணும் ஐயா, நமக்கு சந்தேகம் இருந்தது எனக்கு, அதனால கேட்டேன். சரி சாமி, நம சிவாயனும் ஒன்று தான். நம்ம பூஜை சாமான் கூட வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பூ, கற்பூரம் எல்லாம் நம்ம தான். அதே மாதிரி பஞ்சபூதம் நானும் எல்லாமே ஒன்று தான் சாமி. அதுதான் வீடியோவிலே சொல்லிக்கிறேன்ப்பா. இது வரைக்கும் யாரும் சொல்லலை, ஜனங்களுக்கும் அது தெரியல. அதே மாதிரி கோயிலுக்கு 2 வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்க, இங்கே பூ எடுத்துக்கிறீங்க, தேங்காய் எடுத்துக்கிறீங்க, கற்பூரம் எடுத்துக்கிறீங்க, வெத்தலைப்பாக்கு எடுத்துக்கிறீங்க. ஆனால் கோயிலுக்கு போகிறேன்னு தெரு ஃபுல்லாக ஊரில் இருக்கிறவங்களாம் நீ கோயிலுக்கு போகிறத பார்க்கறதுக்கு ஒரு கூடை வேறு எடுத்துக்கிறீங்க, வெள்ளி கூடை. ஆனால் அது எதுக்கு உடைக்கிறோம், ஏன் உடைக்கிறோன்னு யாருமே யோசிக்க மாட்டேறீங்க. அதே நேரத்தில் கோயிலில் இருக்கிற ஐயரும் உங்களுக்கு கேட்க மாட்டேன்றீங்க, அவரும் உங்களுக்கு சொல்கிறதும் இல்லை. அது எதுக்காக அப்படின்றத நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். வெத்திலைன்றது காற்று, பாக்குன்றது நீர், கற்பூரம்ன்றது நெருப்பு. இந்த 3 தான் உலகத்தில் ஏக்கும். நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 தான் ஏக்கும். மீதி பூமி மண்ணும் ஆகாயமும் அசைவில்லாத நிற்கிது. அப்போது பூமின்றது வாழைப்பழம், அது பயஞ்சிக்கினே அந்த இன்னோட இருந்துக்கினே இருக்கும். பூன்றது ஆகாயம், நசுக்கினா காணாமல் போயிடும். அப்போ இந்த 5 பஞ்சபூதத்தை வச்சு தான் கற்பூரம் கொளுத்தி வழிபடுறீங்க. இதை ஏற்கனவே சொல்லிக்கிறேன். தேங்காய் எதுக்காக உடைக்கணும்? தேங்காய் வாங்கிட்டு போகிறீங்க, சாமிக்கு உடைக்க போகிறேன்றீங்க. ஆனால் தேங்காவை ஓடிச்சு எப்போவாவது சாமி பக்கம் வச்சிங்களா? ஓட இல்லை, சாமி பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கம் இல்லை தேங்காவை வச்சுக்கிறீங்க. அப்போ அது காரணம் என்ன? கடவுளை வழிபடினா உன் உள்ளம் அந்த தேங்காய் மாதிரி வெள்ளையாக ஆகணும். மேல் மட்டை மாதிரி அழுக்காக இருந்ததுன்னா நீ கடவுளை அடைய முடியாது. அப்போ மேல் 3 மட்டையை நீக்கணும். மேல் மட்டை நீக்கணும், ஓடை நீக்கணும், காயை நீக்கணும். இது 3 நீக்கினா உள்ளகிற நீர் அமுதம் கிடைக்கும், உனக்கு ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னா. அதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க சாமி. நான் இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் அன்பே சிவம் மனமே குருன்றதாக வருது. அதே மாதிரி சத்தம் சித்தம் என்ன, அது எனக்கு எங்கே போனோம் எந்த கடவுள் பார்த்தா இதே மந்திரம் தான் வருது. எனக்கு இதே தான். இப்போது திருப்பதிக்கு போனோம் அதுதான், சபரிமலைக்கு போனோம் தான், இது எங்கே போனோம் இதே தான் வருது சாமி. கடவுளில் வேற்றுமையே கிடையாதுப்பா, மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் காலண்டரில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறாங்க, இறைவன் ஒருவனே, மனங்கள் மாறுபட்டதால் மதங்கள் தோன்றின,
மதங்கள் தோன்றினால் தெய்வங்கள் பிரிக்கப்பட்டன. இந்த உண்மையை உணர்ந்தால் தெய்வத்தை உணரலான்னு ஏற்கனவே எழுதியே போட்டுக்கிறாங்க, நிறைய காலண்டர்லாம் போட்டுக்கிறாங்கல்ல. ஆனால் என் குரு சொன்னப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. வள்ளலாரை பற்றியும் ரமணரை பற்றியும் ராமகிருஷ்ணர் பற்றியும் இந்த மகான் பற்றியெல்லாம் எனக்கு இவ்வளோ வயசு தெரியல. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றியும் வள்ளலார் பற்றியும் மற்ற ரமண மகர்ஷி பற்றியும் 4 பேர் பற்றி நீங்கள் சொன்னீங்க. எல்லாரும் மகான்கள், எல்லாரும் கடவுளுடைய தூதர்கள் தான், எல்லாரும் கடவுளை போய் அடைஞ்சவங்க தான். ஆனால் எங்களுக்கு நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அவங்க அடைஞ்சாங்க, அவங்க போன பாதையை வழி நோக்கி நம்ம அடையிறோம். அதனால தான் உலகத்தில் எங்கேயும் கட்டாத கோயிலை நான் கட்டினேன். ஏன்னா எல்லாரும் வந்து அந்தந்த ஆசிரமத்து ஞானியை தான் வச்சுப்பாங்க. ஆனால் நான் இங்கே எல்லா மகானையும் 18 சித்தர்களை கோபுரத்தில் கட்டி 18 மகான்களை கீழே ஔவையார்லேருந்து ராமகிருஷ்ணன்ல ரமணர்லேருந்து விவேகானந்தர் சிலை வரைக்கும் செய்ததுன்னா மகான்களில் வேற்றுமையே இல்லை, மனுஷனுக்குள்ளே தான் வேற்றுமை. ஆனால் மனுஷன் கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு வேற்றுமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கோவிலை அமைச்சு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணேன். அதனால் எல்லா மகான்களும் கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளுடைய தூதர்கள் தான் மகான்கள். இந்த மனுஷனுக்கு நல்ல அறிவு நல்ல போதனை செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அவங்க செய்தாங்க, அவங்க கடவுளை போய் அடைஞ்சாங்க. அவங்க போன பாதையில் நம்ம போய் அடையணுன்றதுக்காக தான் வழிகாட்டின்னு இருக்கிறேன். அது போகிறதும் போகாததும் அது அவங்கவுங்க சௌகரியம். ஆனாவும் நான் அந்த கேள்வியை கேட்டு தான் சாமி இந்த ஆசிரமிக்கு அந்த அப்போ கேட்ட கேள்வியும் அப்போ கேட்ட அந்த ஒரு இதுவும் இப்போ கேட்குற ஜனங்க, இப்போ நான் கூட வரேன், புத்தி இல்லாத, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு துட்டு இல்லை, எனக்கு படிப்பு இல்லைன்ட்டு கேட்குறேன் சாமி. ஆனால் அப்போ அந்த 17, 18, 19 அந்த கரோனா டைமில் நான் கேட்ட ஒரு வீடியோவும் எனக்கு அற்புதமாக இருந்துச்சு, அமிர்தமாக இருந்துச்சு சார். அது வேற, அன்னைக்கு வந்த சீடர்கள் 10 பேர் தான் 20 பேர் தான் இருந்தாங்க. அதை என்ன பண்ணுவேன்னா எல்லாரையும் பாடம் பண்ண வைப்பேன். அந்த பாடம் பண்ணாங்கன்னா அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் நல்ல உயர்ந்த விஷயங்கள். இப்போ வர ஆம்பளை பொம்பளைலாம் வீட்டில் உதப்பட்டுட்டு ஆம்பளை வரான், புருஷங்கிட்ட உதப்பட்டு பொம்பளை வர, பிள்ளைய பறி கொடுத்துட்டு பொம்பளை வர, பொண்டாட்டியை பறி கொடுத்து புருஷன் வரான். இவன் எங்கே என்ன யோசிக்கிறாங்க, சாமியார்கிட்ட போனால் நம்ம பொண்டாட்டி எங்கே போய்க்கிறான்னு தெரியுமா, நம்ம புருஷன் எங்கே போய்க்கிறான்னு தெரியுமான்னு கேட்க வராங்க. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேள்வியை கேட்குறாங்க, பதிலை சொல்லிங்கிறப்பா. ஆனால் என் பாக்கியம் நான் இந்த சுவாமி பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்க. சாமி வணக்கம் சாமி, திருச்சியிலேருந்து வரேன் சாமி. சரி, என் பேர் மோகன். சரி, ஒரு சின்ன சந்தேகம் சாமி, சின்ன சந்தேகம். சின்ன சந்தேகம் தானே, பெருசாக இல்லையா? சரி சொல்லு சாமி. சொல்லியிருக்கீங்க காற்றே கடவுள், உணவே கடவுள், உணவே கடவுள், உழவு உணவு உணவு. ஆமாம். ஒளியும் மோசமாக இருக்காங்கன்னு இருக்கீங்க. இருள் இப்போ ஒன்றுலேயே ஒன்று இருக்குது அப்படின்னு இருக்கீங்க. அதனால் ஒரு குறை கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன கன்ஃபியூஷன் ஆகுது உனக்கு? இத்தனை நீ சொன்னதிலே என்ன கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு தெரியல. இல்லை, எல்லாமே கடவுள்னு சொல்கிறோம். அப்புறம் இறைவன் ஒன்று நம்ம எல்லாத்துக்குள்ளே அடக்கியிருக்காரு, உலகத்தையே அடக்கியிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஸோ அவரை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோமா, இல்லை நம்ம உள்ள இருக்கிற இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லி இயக்கி கொண்டு இருக்குன்னு சொன்னீங்க, அதை நோக்கி பயணம் பண்ணுறோமா, நம்ம இறைவனை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் சார். இதில் ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. இப்போது மனிதர்கள் வந்து கடவுளை தேடுறோம் இல்லை, மனுஷன் மட்டும்தானே கடவுளை கும்பிட்றான். வேறு ஏதாவது ஜந்துக்கள் ஜீவன்கள் கடவுளை கும்பிட்றா? ஆனால் உயிரோட வாழுதா? இதை நம்ம யோசித்ததே இல்லை. அப்போது அது கடவுள் எதுவாக இருக்குது? உணவாக தான் இருக்குது. அப்போ உணவு இல்லைன்னா அது ஒரு பொருள் கூட உயிர் வாழாது. 400 வருஷம் வாழுது ஆமை, அது எந்த கடவுளை கும்பிட்டுது? அதனால் கடவுள் இல்லைன்றதில்ல, அது கடவுள் தெரியல. ஆனால் நம்ம ஆறறிவு மனிதன் கடவுளும் தெரியுது, நம்மளும் தெரியுது. ஆனால் கடவுள் தெரிஞ்சாலும் நம்மளை வந்து 10 நாள் ஒரு ஆகாரம் இல்லாத படுத்துட்டீன்னா நீ எழுந்து நடக்க முடியாது. நீ 1000 பக்தி பண்ணினா கூட நடக்க முடியுமா? ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் போயிட்டு உடம்பு சரியில்லை படுத்துனுக்கிற டாக்டர் என்ன சொல்கிறார்? நல்லா சாப்பிடு, நல்லா கடவுளை கும்பிடுன்னு நான் சொன்னார். அப்போது சாப்பாடு தான் உன் உடலுக்கு சத்தை கொடுக்கும். அந்த உடல் சத்தாக இருந்தால் தான் உனக்குள்ளே ஓடிங்கிற உயிர் உறப்பாக இருக்கும் இல்லையா? அப்போது அந்த உயிர் வாழணும்னா உணவு வேணும். உணவு இருந்தால் தான் உடல் நிற்கும். உடல் நின்னால் தான் உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் நிற்கும். உயிர் நின்னால் தான் ஜீவன் சேரும். ஜீவன் சேர்ந்தால் தான் ஆன்மா வரும். இப்போது
உங்கள் அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பசங்க, நான் ஒரு ஆள், 2 பொண்ணுங்க. சரி, உனக்கு எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். நீ ஒண்டியாக தானே பிறந்த? ஆமாம் சார். இது 2 இடையில் எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? இதை தான் சொன்னேன், கடவுள் ஒருவன் தான், ஏகன் அநேகனா ஆக்கிட்டான். நம்ம பண்ணுறது தான் கடவுளும் பண்ணிக்கிறான். இதெல்லாம் நமக்கு புரியறது இல்லை. புரியாதால நமக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வருது. புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஒண்டியாக தான் இருந்தோம், ஆனால் நம்ம 4 பொருளை உருவாக்கிட்டோம். அதே மாதிரி இறைவன் ஏகன் ஒண்டியாக தான் இருந்தான், ஆனால் உலகம் ஏங்கணுமன்றதுக்காக உற்பத்தி பண்ணான், அநேகன் ஆக்கிட்டான். கோடி கோடியாக எண்ண முடியாத கோடி உயிரினங்களை உற்பத்தி பண்ணிட்டான். அப்போ அது உலாவது, அது திருப்பி பிறக்குது, இறக்குது, பிறக்குது, இறக்குது. இதான் உலக சுழற்சி. போயிடுச்சா சந்தேகம்? வேற என்ன சந்தேகம்? சாமி, இந்த உயிர் பிரிந்து 16 நாளுக்குள்ள அந்த உடலை எடுக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த இதுக்கு பேர் என்ன சாமி? மறுபிறவியா? மறுபிறவி தொடர்ச்சிப்பா. பிறவியில் போன பிறப்பில் நீ இல்லைன்னா இந்த பிறப்பில் நீ எங்கேருந்து வந்த? ஒரு புளியங்கொட்டை இல்லைன்னா ஒரு புளிய மரம் வருமா? உயிரிலிருந்து பிரிஞ்சு 16 நாள் எடுக்கிறப்போ அது இன்னொரு உடல் தான் எடுக்குது. உடல் தானே எடுக்குது. அப்பா அம்மா எங்கன்னா யாருக்காவது உயிர் செய்துக்கிறாங்களா? குழந்தை பெற்றுக்கிறாங்கல்ல, உயிரை செய்துக்கிறாங்களா? எந்த அப்பா அம்மாவது உலகத்தில்? உடலை தான் செய்ய முடியும். அது நம்மளோட மறுபிறவிங்களா இல்லை ஒரு புல்லாகி பூண்டாகின்னு சொல்லியிருக்கீங்க? அது ஒவ்வொரு பிறப்பா வந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். 1ஆம் கிளாஸ் படிச்சிருந்தோம் முதல்ல. உடலை தான் சாமி எடுக்க போகிறது. ஆமாம், இப்போ 1ஆம் கிளாஸ் படிச்சுன்னு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்? எம்ஏ படிச்சுன்னுக்குறோம். ஆனால் இதில் படிக்காத நம்ம ஃபெயில் ஆகிக்கினா இந்த திருப்பி 1ஆம் கிளாஸில் எடுத்து சேர்த்துருவாங்க. அதே மாதிரி புல்லாகி பூண்டாகி புழுவாகி கல்லாகி பல்லுயிராகி வந்தோம். வந்து மனிதனாக வந்துக்கிறோம். இந்த மனித பிறப்பு எதுக்குன்னா இறைவன் அடையிறதுக்கு. ஆனால் இதை அடையலைன்னு சொன்னால் திருப்பி நீ 1ஆம் கிளாஸுக்கு போயிடுவேன். அப்போ பிறவினுடைய தொடர்ச்சி என்னன்னா ரொட்டேஷன் தான். உலக சுழற்சி மாதிரியே பிறவி சுழற்சி எடுக்குது. உயிர் போது ஒரு உடல் எடுத்துக்குது. உடல் எங்கேருந்து கிடைக்குது? தாய் தகப்பங்கிட்ட இருந்து கிடைக்குது. ஆனால் உயிர் இறைவங்கிட்ட இருந்து கிடைச்சிது. அது அழியா பொருள். உடல் அழிஞ்சிக்கினே இருக்குது ரொட்டைனா. அதனால இந்த அழியா பொருளை அழியிற பொருளை மறந்து அழியா பொருள் உள்ளே இருக்கிற கடவுளை தேடுங்க. உங்களை தேடினீங்களா தான் கடவுளை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு தெரியாது அப்படின்னு உங்களை தேடுங்கன்னு சொல்கிறேன். இன்னொரு சந்தேகம் சார். ஏமா இன்னொரு கேள்வி சாமி. சொல்லு சாமி. இப்போ நம்ம கடவுளை அடையிறதுக்கு நம்ம வந்து இப்போ மனுஷன் வந்து மகானா ஆகி இறைவனை அடையிறாங்க. மகான ஆவரன்ற நினைப்பே வரக்கூடாது. இல்லை இல்லை சொல்கிறேன். நான் கடவுளை அடையணும். நான் எதுக்காக பிறந்தேன்? என்ன செய்ய வந்தேன்? நான் என்ன செய்கிறேன்? என்ன செய்யணும்? இது மட்டும்தான். நான் மகான் ஆகணும், ஞானி ஆயிடணும், கடவுள் ஆயிடணும், அந்த நினைப்பே வரும். அந்த நினைப்பு வந்தவே மனசு வந்துச்சுன்னு அர்த்தம். மனம் இல்லாத நிலைக்கு போகணும் நம்ம. சரி சரி. அப்படி போகும்போது தான் அந்த பிறப்பை தவிர்க்க முடியும், இல்லைன்னா தவிர்க்க முடியாது. இல்லை சாமி, அந்த நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ காட்சிகள் வந்து முருகன் அம்மன் அம்பாள்னு சொல்லி எல்லாம். இப்போ உனக்கு ஒரு மனுஷன் தானே, நீ யாராவது ஒரே ஒரு உருவம் செய்த மீன் மாதிரி வச்சிருந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? உனக்கு எதுக்கு 2 கை, 2 மூக்கு, ஓட்டை எதுக்கு? 2 கண் எதுக்கு? ஒரு கண்ணு வச்சுட்டு இந்த உலகத்தை பார்க்கலாமே. எல்லாமே உடலுக்குள்ள இருக்கிறத மனுஷனுக்கு புரியாத காலங்களில் மகான்கள் வகுத்து கொடுத்தான். உன் உடல்ல இதெல்லாம் இருந்து இயங்குது அப்படின்னுட்டு. அதனால்தான் பாம்பன் சாமி சொன்னார், கடவுள் இத்தினி இருக்குதுன்னா இல்லைப்போ ஒன்று தான். ஒவ்வொரு தாய் தப்ப 4 புள்ள பிறகுது. ஒவ்வொரு பிள்ளைக்கு அவன் ஒருத்தன் புள்ள தான் 4க்கும் ஒரே பேர் வைக்கிறது இல்லையா? 4 பேரில் வச்சுக்கிற, அப்போ தானே புரியும். அதுக்காக கடவுளை அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அண்டமாய் அவனியாகி அரியணை பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை போற்றணும். ஈசனும் அதுதான், முருகனும் அதுதான், கிருஷ்ணனும் அதுதான், அம்பாலும் அதுதான்டா. நான் கும்பிடுறது முருகன்ற, இன்னொருத்தன் சிவான்றான் அத்தியே. இப்படி நம்ம மனம்தான் பிரிச்சதை தவிர கடவுளில் பிரிவு இல்லை. சாமி, இப்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க இயேசுநாதரை பற்றி பேசியிருக்கீங்க. இயேசுநாதரை பற்றி பேசியிருக்கீங்க. அவர் பெரிய மகான். ஆனால் சித்தாடல் வந்து கொஞ்சம் தவறுதலாக கையாடினால
அதனால் அடி போட்டு அந்த மத பிரச்சனை அது நமக்கு வேணாம் அது. ஆனால் அது இயேசு வந்து ஒரு ஒரு நல்ல மகான் எப்படி சித்தாடல் கையாடுற தப்ப தவறுதல கையாடுறாங்கன்றது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் நான், போய் மெட்ராஸை சுற்றின்னு வாப்பான்னுட்டு நீ என்ன பண்ணணும்னா உன் செலவுக்கு பார்த்துக்கின்னு ஏதோ 4 பேருக்கு தர்மம் பண்ணிட்டு மிச்சத்தை எடுத்துன்னு வரணும் நீ. ஆனால் மொத்தத்தையும் போகிற வழியிலே பாதி பாதியாக கொடுத்துட்டு போட்டிங்கன்னா போய் சேர வேண்டிய இடமே சேர மாட்டேன். அவர் நிலைமை அப்படி தான் ஆகிப்போச்சு. சித்தாடலை நீட்டு பண்ணார் அவர். இந்து மகான்கள் அப்படி பண்ணல. தேவையான நேரத்தில் தேவையானது மட்டும் செய்யிட்டு அதை ஸ்டாப் பண்ணிக்கினாங்க. அதனால் யாருக்கும் கிட்ட போக முடியல. அவர் வந்து இருந்ததெல்லாம் செலவு பண்ணார். அதனால் அவருக்கு மரணம் வரும்போது அவரே தடுத்துக்க முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. இதுதான் அங்கே நடந்த கதை. ஆனால் அவர் நல்ல மகான், அதில் எந்த வேற்றுமையும் கிடையாது. எல்லா மகான்களுமேப்பா யாருமே சாதாரணமாக இந்த உலகத்துக்காக வந்தவங்க, அவங்கெல்லாம் தனக்காக வாழணும்னு வந்தவங்க. அது நபியாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த மக்களுக்கு போதனை பண்ணணும், நல்வழிப்படுத்தணும் தான் இறைவனால் அனுப்பப்படுறவங்க தான் ஒவ்வொரு மகானும். மகான் என்றவன் தனியாக கடவுள்ன்றது எந்த மகானுமே கிடையாது. எல்லா மகான்களும் கடவுளால் அனுப்பப்பட்டவங்க தான். அவங்களுடைய வேலையை செய்யிட்டு அவங்க கடவுளில் போய் சேரணும், அதான் வேலை அவங்களுக்கு. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த புகழுக்காக இங்கே வந்து மக்கள்கிட்ட மாட்டிக்கின்னு அதை அழிச்சிடுறாங்க. அழியும் போது அவங்களுக்கு ஆபத்து வரும்போது அவங்க அதை தடுத்துக்க முடியல. இதுதான் பல மகான்களுக்கு நடந்தது. ஆனால் மகான்களில் யாரும் உயர்ந்தவன் யாரும் தாழ்ந்தவன், எல்லா மகான்களும் உயர்ந்த மகான்கள் தான். அது இயேசுவாக இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், யாராக ஒன்றா இருக்கட்டும், எல்லா மகான்களும் உயர்ந்தவங்க. அவங்க செயல்களை பொறுத்து அமைஞ்சது அது. சொல்லு வேற என்ன சாமி? இந்த மூச்சை பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த மூச்சு 15 அங்கெல்லாம் வரப்போ நமக்கு ஒரு 70-75 வரையும் ஆயுள் போவோம், 20 போகிறப்போ மரணத்தில் ஆயுள் போவோம்னு சொல்லியிருக்கீங்க. இது இந்த பாதையில் போகிறப்ப தான் அந்த மூச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் மூச்சு ஜாஸ்தி போகும். அது டவுட் இருந்துச்சு சாமி. எல்லாத்த விட ஆணும் பெண்ணும் போகம் பண்ணுறதுலாம் அதிகமான மூச்சு வெளியே போகிறது. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு கூட அவ்வளோ கிடையாது. அதுக்கு அடுத்தது தான் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு. நடக்கும்போது ஒரு மூச்சு, உட்காரும் போது ஒரு மூச்சு, படுக்கும்போது ஒரு மூச்சு, இப்படி மூச்சில் தான் மனித வாழ்வே இருக்குது. அந்த மூச்சு வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இருந்ததுன்னா அதிகமாக போகும். குறைக்க நீ எப்படி குறைக்க முடியும்? பயிற்சி பண்ணால் மட்டும்தான் குறையுமே தவிர வேற எப்படியுமே அதை குறைக்க முடியாது. அது போகிறது போய்க்கினே உன் கால் எவ்வளோ வேகம் போதோ மூச்சு அவ்வளோ வேகம் போகும். அதனால மூச்சை நீ வந்து குறைக்கிறதோ நிறுத்ததோ முடியாது. அதுவே அது கூடவே உறவாடி அத்தாடி அடக்கணுமே தவிர அதை நான் நிறுத்தினா நம்ம இருக்க மாட்டோம். மூச்சு நிறுத்த பயிற்சி, அதுதான் உடற்பயிற்சியால் மூச்சை நிறுத்த முடியாது. உயிர் பயிற்சியால் தான் மூச்சை நிறுத்த முடியும். உடற்பயிற்சின்றது வேற, உயிர் பயிற்சின்றது வேற. உடற்பயிற்சின்றது யோகாசனம், உயிர் பயிற்சின்றது யோகம். அதனால யோகத்தால் மட்டும்தான் அது அடங்குமே தவிர வேற எதாலையும் அடங்காது. சரிங்க சார், நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. பாவம் புண்ணியம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? பாவம் செஞ்சவங்க ரொம்ப நாள் சீக்கிரமாக இதாகிடுறாங்க, புண்ணியம் செஞ்சவங்க ரொம்ப நாள் வாழ்கிறாங்க அப்படின்ட்டு. பாவம் புண்ணியம், பாவம் செஞ்சவன் சீக்கிரமாக போயிடும், புண்ணியம் செஞ்சவன் ரொம்ப நாளைக்கு இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. பாவம் செய்துவேன் சீக்கிரமாக இறந்துடுறாங்க, புண்ணியம் செஞ்சவங்க ரொம்ப நாள் இருக்கிறாங்க. இந்த பிறந்த ஒன்று 1 மாதத்துலேயே செத்து போகுது, அது என்ன பண்ணுவோம்? அதனால தான் இப்போ என்னோட மனைவி இறந்து ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. உன் மனைவி இறந்து போனதுக்கு பாவ புண்ணியத்தை உலகத்து பாவ புண்ணியத்துக்கு வந்துட்டேன். பாவ புண்ணியத்துக்கும் இறப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. உன் மூச்சு தான் சம்பந்தம். பிறக்கும் போதே போயிட்டு இறந்த போது அது எந்த பூமியிலேயே வரல, அது என்ன பாவம் பண்ணுச்சு? நீயாவது பிறந்து வளர்ந்து 1000 பாவம் பண்ணியிருப்ப. ஆனால் அது ஒரு பாவம் பண்ணதே செத்து போகுது. 5 வயசுல செத்து போகுது, 10 வயசுல செத்து போகுது. 90 வயசு வரைக்கும் படுக்கையிலே 10-15 வருஷமாக படுத்தும் கிடக்கிறான், சாவாத. வீட்டில் இருக்கிறவங்களாம் சாவலையேன்றாங்க. அப்போ அது என்ன பாவம்? அதனால் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது மரணம்ன்றது மூச்சினுடைய அளவு. உனக்கு எவ்வளோ, உங்ககிட்ட எவ்வளோ பணம் கொடுத்தோ அதுக்கேற்ற மாதிரி நீ செலவு பண்ணிட்டு போயிடணும். என்கிட்ட எவ்வளோ கொடுத்தோ அதுக்கேற்ற மாதிரி. இது என் மனைவி, உன் மனைவி நான் உங்க கூட பிறந்தது. உங்கள் அப்பா செத்தா இவ்வளோ போய் கேட்க மாட்டேன்ற, உன் பொண்டாட்டி செத்தா மட்டும் கேட்குற. ஏன் கேட்குற? காரணம் என்ன? உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்களா? இருக்கிறாங்களா? 2 பேரும் இருக்கிறாங்களா? அப்போ பொண்டாட்டி இறந்துட்டாங்கன்னாக்கா நீ செய்த பாவம் அது. உன்னை மாற்றிக்கோ. ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன், ஒரு தாய் தாப்பம் இருக்கும்போது செத்து போகணும், தாய் தாப்பம் சாவணும். ஆனால் தாய் தாப்பம் இருக்கும்போது பிள்ளைங்க சாவக்கூடாது.
பிள்ளைங்க சாகுதுன்னா இந்த தாய் தாப்பன் இவ்வளோ பாவம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அதனால அந்த பாவத்தை தீர்க்கணும்னா தர்மத்தை கையாளுங்க, அதுதான் அதுக்கு பலன். அது ரெண்டு தான் பேலன்ஸ் பண்ணும் இந்த உலக விஷயத்தில். உலகத்தில் தான் பாவம், உலகத்தில் தான் புண்ணியம். அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அங்கே யூனிஃபார்ம் போட்டுன்னு போகணும். அதே மாதிரி ஆசிரமத்துக்கு வந்தால் அங்கே யூனிஃபார்ம் போட்டுன்னு வரணும். உபதேசம் வாங்காதவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. உபதேசம் வாங்கினதுக்கு அடையாளமே அதுதான். இப்படிலாம் வந்தால் நீ உபதேசம் வாங்கின மாதிரியே தெரியல, பாடம் பண்ணுற மாதிரி தெரியல. பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா மனப்பக்குவப்பட்டிருக்கும். மனப்பக்குவப்பட்டிருந்தால் இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம எப்படி போகணும்னு தெரிஞ்சிருக்கோம். சொல்லு. ஒரு பாட்டுலேருந்து ஒரு கேள்வி. ஒரு பாட்டு. ஒரு பாக்கா? பாட்டு பாட்டு பாட்டா? ஆமாம். ஏன்? சித்தர் பாட்டு. அதான் ஏன்ற அது அந்த வரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சரி, ஒரு விளக்கம் சரியாகவே புரியலை. விளக்கம் எழுதணும், உங்ககிட்ட தான் கேட்கணும். நான் எழுதலையா? உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எனக்கு தெரியாதுப்பா, சொல்லு. விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்த மானகுரு நீயே ஆவாய், சந்தேகம் இல்லையற குலத்தேரே சகலகல ஞானம் எல்லாம் இதற்கோவாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரி எல்லா வரியோட பிரம்மாண்டமாக இதை சொல்லியிருக்காங்க. சரி, அது என்ன, எதுக்காக அப்படி சொல்லி? இதெல்லாம் உனக்கு எதுக்கு? இது நல்ல பாடம் பண்ணுறவங்களுக்கு போகணும். சும்மா பாட்டு படிக்கிறதால ஒன்றும் வராது. இப்போது இன்றைக்கி ஆன்மீகம் எப்படி இருக்குதுன்னா புத்தகத்தில் இருக்குது. ஆன்மீகம் புஸ்தகம் படிச்சுட்டு குருமார்களை மாறிக்கின்னுக்குறாங்க. அதனால் இவனுக்கும் பயன் இல்லை, இவன் சொல்லிக் கொடுக்குறவனுக்கும் பயன் இல்லாமல் போகும். ஆன்மீகம்ன்றது அனுபவித்து சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அனுபவிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 25 வருஷமாவது ஆகணும். அதில் அதுக்கப்புறம் தான் வெளி உலகத்துக்கு வந்து பேசணும். இன்றைக்கி 10 வயசு 15 வயசுலேயே குருமார்களை மாறிக்கினுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அனுபவம் இல்லை. அதனால் கெட்டு தான் போகும். அதனால் இந்த பாடலெல்லாம் வந்து உச்சக்கட்ட பாடல், அகஸ்தியர் பாடல். இது வந்து உச்சக்கட்ட பாடல். இது நிறைய பாடம் பண்ணி அந்த நிலையில் நிற்கிறவங்களுக்கு என்ன வேலை செய்கிற? நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அதை பாரு, பொழப்பை பாரு. இதெல்லாம் உனக்கு எதுக்கு இவ்வளோ படித்த? 4 ரூபாய் சம்பாதிக்க தானே. நல்லா சம்பாரி, நல்ல பணக்காரன் காரில் சுற்று. அதை விட்டு போட்டு இந்த விந்து நிலையெல்லாம் தேடினாக்கா வேலை வெட்டி கம்ப்யூட்டர்லாம் விட்டுடுவேன். இது வந்து வேலை வெட்டி இல்லாதவன் போகணும், வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காம போகிறவனு கடவுளாவது கிடைக்கட்டும்னு தேடுறவனுக்கு தான் இது லாக்கி. நீங்கள் காசு பணம் செலவு பண்ணி உங்களை பெற்று உங்கள் கம்ப்யூட்டர் வரைக்கும் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சுக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ எதிர்பார்ப்போடு உங்களை படிக்க வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு 10 ரூபா நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்கணும். நீங்கள் இந்த பாட்டெல்லாம் தேடினீங்கன்னா இது என்ன சொல்கிறாரு அதில் பாட்டில் என்ன புரிஞ்சுதா உனக்கு? இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குமாங்களோ தெரியல. என்ன புரிஞ்சு சொல்லு பார்க்கலாம். அதை நம்ம அதோட நிலையை அறிஞ்சிட்டா நம்மளுக்கு ஒரு நல்ல ஞானம். அது எல்லாருக்கும் தான் தெரியுது நிலையை அறிஞ்சுதா. பாட்டில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன் நான். அது தெரியலங்க உங்களுக்கு? தெரியலையா? தெரியாது. எதுனா ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறதா இல்லை என்ன தூக்கி தெரியுதா? உச்ச நிலையில் போனால் விந்துன்றது உலக உற்பத்திக்கு தேவை. அதே நேரத்தில் இந்த விந்துன்றது கடவுள் அடையிறதுக்கு அதான் தேவை. விந்து இல்லைன்னு நொந்து விட்டு கெட்டானோ, விந்தை விட்டவன் நொந்து கெட்டானோ. அப்போ இந்த விந்தாகப்பட்டது வெளியே போச்சுன்னா அது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தான் உதவும், உலகத்துக்கு தான் உதவும். அதே விந்து திருப்பி மேல் பக்கமாக ஏற்றினீங்கன்னா கடவுள் அடையிறதுக்கு அதே விந்து தான் ஓணும். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், இளமையில் பிடிங்க இதை, அப்போ தான் நீங்கள் கடவுள் அடைய முடியும். இல்லைன்னா அந்த பாதையில் இருக்கலாம், கடவுள் அடைய முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். அதை மாதிரி அந்த விந்துவை மேலே போச்சுன்னு சொன்னால் உனக்கு வேற்றுமை, வேலை, வெட்டி, குடும்பம் எதுவும் தெரியாது. அதில் என்னென்ன இருக்குது அந்த விந்தில்? இப்போ ஒன்றுக்கு பிடிச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும், அவ்வளோதான். ஒரு சுவை தான் இருக்கும். எச்சையை பிடிச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சப்புன்னு தான் இருக்கும், ஒரு சுவை தான் இருக்கும். ஆனால் விந்துவை பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா 5 சுவை இருக்கும். அதில் 5 பஞ்சபூதம் அதில் அடக்கும். அந்த 5 பஞ்சபூதம் அதில் இருக்குதுன்னு நீ உணரணும், தெரிஞ்சுக்கணுன்னா அது கூட நீ உறவாடணுன்றான். அதனால் சொன்னால் விந்து நிலை தனி அறிந்து விந்தை கண்டால் அதில் அதிசயங்கள் இருக்குதுடான்னா. விந்தைன்னா அதிசயம். அந்த அதிசயங்களை நீ அறியணும், அப்போ தான் நீ ஆன்மீகவாதி.
அந்த அதிசயத்தை அறியாத ஆன்மீகம் புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறதாலேயோ புஸ்தகத்தை பார்த்து பேசுறதாலேயோ ஆன்மீகம் எல்லாரும் வராதுறான்ட்டான். குலத்தை என்னன்னா சீடனேன்னு அர்த்தம். குரு சீடனுக்கு சொல்லி கொடுக்கறது. அதனால சொன்னார், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகணும். ஓசை வந்துடும். இங்கே நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமி காதில் என்னமோ வண்டு கத்துது, நான் வேலை வெட்டி என்னால் செய்ய முடியலன்ட்டு. சும்மா வண்டு கத்துற மாதிரியே கத்துனா வேலை வெட்டி செய்ய முடியல, ஒன்று இடி இடிக்கிற மாதிரி இடிச்சு தானே எங்கே வேலை செய்வான். ஆன்மீகம்ன்றது இன்னைக்கு எப்படி போய்க்குன்னா, இவன் எப்படி வீட்டிலேருந்து ஆசிரமத்துக்கு போனான்னா ஆசிரமத்தில் வீட்டுக்கு போகணும், அதே மாதிரி இருக்கணுன்றான். மாறுபட்ட நிலைக்கு வழிக்கு போயின்னுக்கிறோம் நம்ம. அப்போ நம்ம செயல் மாறும், நம்ம மனம் மாறும், எண்ணம் மாறும் அப்படின்றத உணர முடியல ஒன்றும். ஏன்னா அந்த மாதிரி ஆன்மீகத்தை இப்போ பழகிக்கின்னுக்குறாங்க. ஒரு பாதையில் இருந்து இன்னொரு பாதைக்கு எதுக்கு போகணும்? போக வேண்டியதே இல்லையே. போகிறது ஒன்று அனுபவிக்க தானே போகிறோம். அப்போ கடவுள் பாதையில் போகும்போது நம்ம மாறுபடுறோம், நம்ம மனசு மாறுது, நம்ம செயல் மாறுது, நம்ம எண்ணங்கள் மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாதை. அப்போ மாறுபட்ட செயல்கள் நடக்கும். அதுக்கு பயந்துட்டா எங்கேருந்து ஆன்மீகத்தில் நீ பயணம் பண்ணுறது? நிறைய இன்னைக்கு அது மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. அதனால சொல்கிறாரு, அந்த நாதம் வந்து உனக்கு குருவாக மாறிடண்டா, அது கூடவே நீ பயணம் பண்ணு. நீ உலகத்தில் ஜனனம் பண்ணும்போது எப்படி இருந்தியோ அப்படி மாறிடுவே அப்படின்றார். ஜனனம் பண்ணும்போது இருந்த மாதிரி நீ மாறினீன்னா உனக்கு எது கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் கிளாஸ் எதுக்கு, கம்ப்யூட்டர் படிப்பு எதுக்கு? இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வயிற்றுக்காக படித்த படிப்பு. அதை விட்டு போட்டு இதெல்லாம் இப்போ தேடினீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் இழந்துருவீங்க. சரிங்க ஐயா, வணக்கம் ஐயா. பிப்ரவரி மாதம் வந்து உபதேசம் வாங்கினீங்க. அதுக்கு முன்னாடி யாரும் விட்டுட்டு போனால், என் தம்பியோ சொந்தக்காரங்களோ திட்டுனா கோவம் வரும். கோவம் வருங்கய்யா. முன்னாடி உபதேசம், ஆமாம், உபதேசம் வாங்கின பின்னாடி நம்மளுக்கு அப்படித்தான் திட்டுவாங்க. உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நம்மளுக்கு மன வலிமை வந்துருக்கு இந்த உபதேசம் வாங்கின பின்னாடி. சந்தோஷம். அப்புறம் அப்பா மே மாதம் இறந்துட்டார். மே மாதம் இறந்துட்டாருங்க. அவர் அப்பாவாச்சு, இறந்து தான் ஆகணும். பிள்ளையா இருந்து போறேன். அதான் இறந்து போயிட்டுன்னு விட்டேன், செத்து போட்டுன்னு விட்டேன். அண்ணன் பேரை யாரும் கூட எனக்கு கூட ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா எங்க அப்பாவும் எங்க அம்மா வந்தாங்க, இந்த மாதிரி கூட்டம்லாம் கூட்டி நான் பேசல. அப்போ இப்ப மனசு கஷ்டமா இருக்குது. எங்க அப்பாவும் எங்க அம்மா ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பேசியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இல்லையேன்னு வருத்தமா தான் இருக்குது. என்ன பண்றது, போயிட்டாங்க. அப்பா எல்லாம் போய் தான் ஆகணும், பிள்ளைங்களே போய் தான் ஆகணும். உடம்புல எவ்வளவு மூச்சு வச்சுக்குதோ அவ்வளவுதான் வாழ்வு. நேற்று பாத்தியா, இமாச்சல பிரதேசத்துல இந்திய நாட்டில் முதல் ஓட்டு போட்டவர் 106 வயசு. அவர் இறந்துட்டார். அவர் தான் முதல்ல இந்திய பெருங்குடி மகனம். 106 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்து பல தொண்டுகள் செய்திருக்கிறார் அவர். ஆனா அவருடைய வாழ்நாளில் அவர் ஆசிரியராக இருந்துக்கிறாரு, பல தொண்டுகள் செய்துக்கிறாரு. இப்ப 106 வயசுல இறந்துட்டாரு. இந்தியாவினுடைய பெருங்குடிமகன் பட்டம் போட்டிருக்கிறாங்க. உங்க அப்பா என்னென்ன செய்தாரு? அப்பா எங்களுக்கு தான் எங்களை வளர்த்தாருங்கய்யா. ஏன்பா எங்களை வளர்த்தாரு, படிக்க வச்சாரு. இது என்ன நாய்க்குட்டி கொடுத்தா வளர்க்குது? ஆமாங்கய்யா. நம்ம கிட்ட ஒரு நாய் இருக்குது, இறந்துட்டாண்டு நான் விட்டுட்டேன். இது என்ன அப்பா அம்மா வளர்க்கறது பெரிய விஷயம் இல்ல. ஊட்ட தாண்டி நீங்க என்ன செய்தீங்க உலகத்துக்கு, அதை யோசி. அதை ஊட்ட போட்டு எங்க அப்பா என்ன காப்பாத்தா பின்ன அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா புள்ள எங்கிட்டு வருவான். சரிங்க, அதே காப்பாத்தங்க. இறந்துட்டும் விட்டாச்சு. அப்புறம் உங்க பேச்சு தான் நீ இருக்கும் போது என்ன செய்யணும்னு யோசி. போன ஒரு கதையை ஏன் பேசுங்கிற? சொல்லு. உபதேசம் வாங்கின முன்னாடி நல்லா. சரி, உபதேச கதையை விடு. உபதேசம் வாங்கினா முடிஞ்சு போச்சு. மன வலிமையா இருக்கு, மன வலிமையா இருக்கு, வேலையில நல்லா இதா இருக்கு. இதான் பல பேருக்கு சொல்லி இந்த பாடம் பண்ண தள்ளாட்டம் வராது, மன உறுதியா இருக்கும். உபதேசம் வாங்கறதால வராது, பாடம் பண்ணீங்கன்னா பாடம் பண்ணணும். என்ன நான் கொம்பத்தை அடிக்க முடியும் எல்லாரும் குழந்தைங்களா உங்க. அதனால சொல்றது என் வேலை, செய்யறது அவங்க வேலை. செய்தா அது அவங்களுக்கு நன்மை, செய்யலன்னா அது அவங்களுக்கு தண்டம். நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. சந்தோஷம். போயிட்டோம். ஐயா, நெய்வேலியிலேருந்து வராங்க ஐயா. சரி, ஆத்மா வணக்கம். நம்ம சாமி வந்து நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த கோயிலெல்லாம் மாரியம்மன் கோயில் அங்கெல்லாம் வந்து சாமி ஆடுறாங்க. இந்த
இந்த காவடின்னு சொல்லி எடுத்து மேலே ஊக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு ஆடுறாங்க, தொங்க விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு கேட்குறேன். எத்தனையோ வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஒரு ஊருக்கு போனேன், திருச்சிக்கு. 2 கால் இல்லை, 2 கால்னா கால் இருக்குது, நடக்க முடியாது, தள்ளாடும், அப்படியே கால் ஊழ்ந்து போயிடும் ஒரு பொண்ணு. மீதி பேர்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்தோம். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்தோடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போய் உச்சி பிள்ளையார் கோயில் பார்த்துருப்போம், இவர் சும்மா இல்லாத இந்த பொண்ணை இட்டுன்னு வந்துட்டார், இந்த பொண்ணால் ஏறவும் முடியாது, நடக்கவும் முடியாது, இதனால் நாங்கள்லாம் பார்க்கறதுக்கு கெட்டு போய்ட்டோம் அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த பொண்ணு இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் போய் பாருங்கப்பான்னு. அந்த பொண்ணுக்கு அசிங்கமாகி போச்சு, வயசு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, மாமா நான் உன் ஷோல்டரை பிடிச்சிக்கிறேன், நான் ஏறிடுறேன் அப்படின்னு. ஏறுமா அப்படின்னு. என் ஷோல்டரை பிடிச்சின்னு உச்சி பிள்ளையார் கோயில் மேலே போய் உட்காந்துக்கிச்சு. நல்லாகிறவன் ஏறி வர கஷ்டப்படுறான், மேலே வந்து மாரடிக்கிற மாதிரி தண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனசு. மனதிடப்பட்டு போச்சுன்னா இப்போ நெருப்பு மறிக்கிறான், ஒரு பீடி நெருப்பு பட்டால் சுடுது, ஆனால் அவன் நெருப்பில் இறங்கி போகிறான். காரணம் உணர்ச்சி குணங்கள் மாறி போகுது. கடவுள் அது இருக்குது, அதை பார்த்துக்கோ அப்படின்ற நம்பிக்கையில் இவன் உடலை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதனால வலி தெரியல. நமக்கு ஒரு சின்ன முள்ளு குத்தினா கத்துறோம், அது வலிச்சும் போட்டான், அவன் பிரார்த்தனை அவன் வலிக்கிறான், நமக்கு நீ என்னமையா அதை போய் சொல்லணும். இல்லை அதான் அந்த மாதிரி ரோட்டில் பார்க்குறான், பார்க்கும்போது அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட சாமி சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா மதத்துலேயுங்குது. அது ஒரு மதத்தில் இல்லை. முஸ்லீமில் மோரம் பண்டிகைன்னு ஒன்று வரும், அதில் முள் வச்சு இதில் டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சு உடம்பெல்லாம் ரத்தமாக்கிக்குவான். அது எது கடவுளை பண்ண சொன்னார்? இது எதுவுமே கடவுள் பண்ண சொன்னதில்லை. இப்போ நம்ம சும்மா இருக்கும் அது மாதிரி ஒன்றுமே பண்ண முடியலையே. அதுதான் மனசு மாறி போகுது இல்லை. இப்போ சாதாரணமாக நாளுக்கு கறி மீன் போய் ஒரு 2 கிலோ காட்டுக்கறி எடுத்துன்னு வந்து 2 கிலோ கோழிக்கறி எடுத்துன்னு வந்து போட்டு நீ இந்த உண்டு பிள்ளைங்களுக்கும் போடுற, கிருத்திகை வந்துச்சுன்னா போய் எடுப்பியா? அதுவும் நாள் தானே, எடுத்து துண்ண வேண்டியது தானே, முடியலையே, மனசு வரலையே. நீங்கள் சொல்கிற பதில் அதை மாதிரி மனசு தான் எல்லாத்துக்கும் பேஸ். மனசு எதை விரும்புதோ அதை செய்ய போகுது, மனசு எதை விரும்பலையோ அதை விட்டுட போகுது. அதனால் விரும்புகிறவன் செய்யட்டும், அவன் செய்தும் போகிறான். நீ செய்யாமல் உன்னை நீ பார், உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ தேடு. அதை விட்டுட்டு ஊரை யோசனை பண்ணினா உன்னை மறந்துடுவே. நீ உன்னை யோசனை பண்ணினா ஊரை மறந்துடுவேன். ஊரை மறந்துட்டு உன்னை யோசனை பண்ணால் உனக்கு புண்ணியம் உண்டு. உன்னை மறந்துட்டு ஊரை யோசனை பண்ணும்போது உனக்கு பாவம் தான் உண்டு. எது வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கோ. இல்லை அந்த நெருப்பு மிதிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. எதனா பண்ணட்டம்பா, அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணுறான். இப்போ ஒருத்தன் கவிச்சே சாப்பிட மாட்டேன்றான், இவனுக்கு பிடிச்சதை சாப்பிட மாட்டேன்றான். என்னுடைய கேள்வி, உலகத்தை திருத்திட முடியுமா உன்னால? போய் நெருப்பு மறிக்கிற இடத்துல ஒரு கொம்பேத்தன் போய் வச்சு யாருன்னா நெருப்பு மறிச்சு அடி பண்ணான்னு சொல்லு, உன்னை ஆச்சு நெருப்பில் போட்டுருவாங்க. வீணு வேலைக்கெல்லாம் ஏன் போறீங்க? அதான் அந்த மாதிரி முடியுது. அப்புறம் நம்ம அவன் செய்யட்டம்மா, நீ செய்யாத இரு, உன்னை நீ திருத்திக்கோன்ற. ஒவ்வொரு மனிதனும் தன்னை திருத்திக்கிட்டான்னா உலகம் நல்லா இருக்கும். இன்னொருத்தனை பார்த்து இன்னொருத்தன் செய்து, இன்னொருத்தனை பார்த்து இன்னொருத்தன் செய்யும் போது தான் தீமை விளையிறது. அதனால நீ உன்னை மாத்திக்க, நீ போய் அந்த மாதிரி முட்டாள்தனத்தை செய்யாத. நெருப்பு மறிப்பான், இவனுக்கு ஆவாத எவனா இருப்பான், கொஞ்சம் சக்கரை தூவி விட்டான்னா போதும் அந்த நெருப்புல, இவன் தெரியாத இறங்குவான், காலெல்லாம் ஒட்டின்னு கொப்பளம் கழிச்சு விட்டோம். அப்போ அம்பாள் கிட்ட குறையணுவான் இவன் பண்ண சேஷ்டிக்கு. இதையெல்லாம் தேவையற்ற வேலைகள். அதனால அவன் செய்கிறான், விரும்புகிறான், மனசு அதை விரும்புது, செய்கிறான். ஒருத்தன் ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சுக்கணும் ஒழுக்கமாக வாழறான், ஒருத்தன் ஊருக்கு ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கணும் ஒழுக்கம் இல்லாத வாழறான். இதை ஏன் போய் திருத்திட முடியுமா? நம்ம திருத்த முடியாது. அதனால நம்மளே திருத்திக்கின்னு போயிடலாம். அது மாதிரி நடக்கிறாங்களே, எப்படி அந்த நடக்கட்டும்ன்ற அவன் நடந்து போட்டுமே. ஒருத்தன் சாவறான், ஏன் சேர்த்தான்னு கேள்வி கேட்க முடியுமா? போய் சொல்றேன், இளைஞருங்க தாய் தகப்பன் பேச்சை கேளுங்க. எந்த தாய் தகப்பனும் எந்த பிள்ளையும் கெட்டு போனவனும் வளர்க்கறது இல்லை, கெட்டு போனவனும் கண்டிக்கிறது இல்லை, கெட்டு போனவனு செலவு பண்ணி படிக்க வைக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்ம குழந்தை இது அப்படின்னு. நீங்கள் வளர்ந்த உடனே அந்த தாய் தகப்பன் குழந்தையா மாற போகிறாங்க. அந்த குழந்தைங்களை நாளைக்கு நம்ம பிள்ளைங்க காப்பாற்றுவாங்க நம்மளன்ற ஒரு எண்ணத்தில் அவங்களோட உழைப்பெல்லாம் போட்டு அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் உங்கள் மேலே செலுத்தி படிக்க வச்சு வாழ வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தாய் தகப்பனை காப்பாற்றலைன்னாலும் பரவாயில்ல, உபதிரம் கொடுக்காதுன்றவே பெரிய விஷயம். ஆனால் உங்களை காப்பாற்றிங்க. தாய் தகப்பனுடைய தயவுலையோ மற்றவனுடைய தயவுலையோ நீங்கள் வாழணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா
இந்த உலகமே இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. முதியோருங்க ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இளைஞருங்க நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், உனக்குன்னு ஒரு சரித்திரத்தை உருவாக்கிக்கணும், உனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும். அதுக்காக உன் படிப்பு உன் உழைப்பு உதவணும். அந்த உழைப்பை இளைஞர்கள் வீணாக்கிடக்கூடாது. கண்ட வழியில் போய் கண்டபடி திரிஞ்சு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கணும், நாளைக்கு என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு வருத்தப்படுறதுல பயனே இல்லை. இளைஞர்கள் நல்லா இருந்தால் உங்கள் வீடு நல்லா இருக்கும், இந்த நாடும் நல்லா இருக்கும். அதனால் இளைஞர்கள் நல்லா படிங்க, உழைக்க யாருடைய தயவுலையும் வாழணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உழைப்பில் நீங்கள் வாழுங்க. முடிஞ்சால் 4 பேர் கொடுங்க, முடியலையா யாருடையும் தொல்லையும் கொடுக்காத உங்களோட நீங்கள் வாழுங்க. இதுதான் என்னுடைய அறிவுரை. இப்போ அந்த இளைய சமுதாயத்துக்கு நல்லா படிங்க. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு வேலைக்கு போனேன்னா உடலில் பலம் இருந்தால் வேலை கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஒரு நல்ல அறிவு இருந்ததுன்னா வேலை கொடுத்தான். இப்போ உடல் பலத்துக்கு அங்கே மரியாதை இல்லை, அறிவுக்கும் மரியாதை இல்லை, பேப்பரில் இருக்கிற சர்டிஃபிகேட்டுக்கு தான் மரியாதை. அதில் எவ்வளோ படிச்சுக்கிறேன்னு தான் மரியாதை. அதை வச்சு தான் வேலை, அதை வச்சு தான் உன் வாழ்க்கை நிர்ணயம். அதனால் நல்லா படிங்க, நல்லா வாழ்க்கையில் வளருங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கும் நல்லா இருக்கும், அந்த சமூகத்துக்கும் நல்லா இருக்கும். அந்த சமூகம் நல்லா இருக்கணும்னா முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் சமூகம் நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்துக்குள்ளே குழப்பம் பண்ணிக்கின்னு தெரியாதீங்க. உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் இருக்குது. பாட்ஷான்ற ஒரு படத்தில் ரஜினி சொல்லுவார் நெக்மா கிட்ட, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானேங்கணுங்க. ஆமாம், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான், நம்ம உயிர் நம்ம கையில் இல்லை இல்லையா? வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம உயிர் நம்ம கையில் இல்லையே. நம்ம கையில் இருந்தால் அதை போக விட மாட்டோமே. அதனால் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வாழறதை பொறுத்தது உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாகவும் தீய விதமாகவும் அமையும். அதுக்கு படிப்பு இந்த காலகட்டத்தில் அவசியம். படிப்பு ஒரு டீக்கடையில் வேலை செய்யணுன்னா கூட படிப்பு வேணுன்ற அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் நல்லா படிங்க, நல்லா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளர்த்துக்குங்க. சொல்லுமா. இதுதான் முதல்ல இங்கே வரேன், நீங்கள் பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும். ஏம்மா? திருநெல்வேலூர். ஹலோ ஐயா, நான் திருநெல்வேலூர் பாக்கம் வந்திருக்கேன். திருநெல்வேலூர் பாக்கம் திருநெல்வேலூர். சொல்லுமா. நான் முதல்ல இங்கே தான் வந்திருக்கேன். உங்கள் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஐயா. ஆனால் நான் வரணும்னு இருந்தேன். இப்போ கூட நான் வீட்டை விட்டு கிளம்புனேன். நான் வண்டியிலேருந்து கிளம்புனேன். வண்டி ஃபால்ட் ஆயிடுச்சு, பெட்ரோலாக ஊற்றுது, என்னால் வர முடியல. அப்புறம் எங்கள் தங்கச்சி சொன்னான், சரி விடுக்கா, நீ வரணும்னு ட்ரை பண்ணுற. போன மாதமாக நான் கிளம்பும்போது நல்லா மழை, ஞாயிற்றுக்கிழமை டைமில். சரி, ஞாயிற்றுக்கிழமை டைம்லையும் நம்ம வரணுன்ற இது மழை கெடுத்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. சரி, இந்த மாதம் கண்டிப்பாக வரணும்னு இருந்தேன். வண்டி இதுவாகி போச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல வேலை, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் மெக்கானிக் தான். என்ன கிளம்பலான்னு சொல்லி பார்க்குறேன், பெட்ரோல் ஊற்றினோடனே கார்பனில் அடைப்பாகி போச்சு. அப்போ என் தம்பி ஒய்ஃப் சொன்னான், என்ன சொன்னா, தாத்தாலாம் பார்க்க முடியாது, இன்னைக்கும் நீ வீட்லயே இரு, நீ போக முடியாது, அடுத்த மாதம் தான் போக முடியும் அப்படின்ட்டு. எனக்கு நேரா இது இவர் உனக்கு பார்க்கணும்னு வரும்போது ஒரு தரங்கள் வந்துகிட்டே இருக்குது வீட்டில் இருந்து. எப்படியா தான் பரவாயில்ல. அப்புறம் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரனா சொன்னார், சரி ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் வண்டியை ரெடி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டிலே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனா சைடில் இருக்கிற திருப்பி நின்றுச்சு வண்டி. திருப்பி நின்றுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி ரிப்பேர் பண்ண திருவள்ளூர் வரவே செய்யவே. அப்புறம் திருப்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ தூரத்துல இருந்து இதான் முதல்ல வரணும்னு உங்களை பார்க்கணும், உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட பேசணும்னு தான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை சொல்லணும்னு நினைட்டு. ரொம்ப சந்தோஷமா. ஒரு கல்யாண பொண்ணு இருக்குது, அந்த கல்யாண பொண்ணு ஒரு பையன் வந்து பார்க்குறான், பிடிக்கல போயிடுறான். இன்னொரு பையன் வந்து பார்க்குறான், பிடிக்கல போயிடுறான். ஆனால் அந்த கல்யாண பொண்ணை 10 பேர் பார்த்தோம், கல்யாணம் ஆகாதியாகுது, யாரோ ஒருத்தன் கட்டிக்கிறாங்க. அது மாதிரி முயற்சிகள் நமது, முடிவுகள் அவன். உண்மையிலே ரொம்ப நாளா ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒரு முயற்சி வந்துக்கினே இருக்கும். தோல்வின்னு மனுஷனுக்கு ஒன்று இல்லைன்னா முயற்சின்னே ஒன்று இருக்காது. அவன் தோல்வி அடைய 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 எவ்வளோ வாட்டி தோல்வி அடைகிறானோ அவன் முயற்சி அடுத்தது பண்ணிக்கினே இருப்பான். அது மாதிரி அந்த முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு இங்கே சேர்த்து ரொம்ப நாளாவே நான் வரணும்னு இருந்தேன். கிட்டதான் எங்களுக்கு ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கல. வீட்டுக்காரர் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்க அப்படி செய்யறது அதை செய்யறதுன்னு சரியா இருந்தது. மழையும் ஒரு காரணமாயி போச்சு. சரி மழை ஆயிடுச்சுன்னுட்டு இனி கிளம்பி வீட்டை விட்டு வெளியே அம்மாவிட்டேன். சரி அம்மாட்ட சொல்லிட்டு போயிடலான்னு என் தமிழ் பொண்டாட்டி சொன்னா, என்ன கிளம்பிடுறேன் அப்படின்னு இனிட்டு இனிமேல் தாத்தா பார்க்க போலான்னுட்டு
பாட்டு பெட்ரோல் ஊத்துது. அவள் தான் ஃபால்ட் ஆயிடுச்சு வண்டி. இவங்க நான் சரி வீட்லயே இருந்தேன். நல்லபடியா வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கார ரெடி பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ரொம்ப தூரம் ரொம்ப சந்தோஷம்.